வணக்கம். வெல்கம் டு ரக்கல் யூடியூப் சேனல். நான் உங்கள் அமுதா சுரேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு கதை ஒன்று பேசலாம் அப்படின்னு விரும்புகிறேன். அதாவது இது ஒரு தந்தை மகனுக்கான ஒரு போராட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சின்ன சிறுவன், ஒரு 6 வயது சிறுவன், அவனுக்கு இருக்கிற அந்த புரிதல், அந்த பக்குவமும் அதெல்லாம் ரொம்ப ஒரு நெகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு விஷயமா அதில் தெரியுது. அதாவது தந்தைக்கே பாடம் எடுத்த ஒரு கதையை நம்ம பார்த்துருக்கோம். புராண கதைகளெல்லாம் தந்தைக்கே பாடம் எடுத்ததா சொல்லப்படும் முருகப்பெருமானை பற்றி நம்ம ஒரு கதையெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். அதுபோல் இந்த கதையும் அதை தான் நிறைவு கூறுது. அது ஒரு காலை பொழுது, ஒரு கோடை காலம், வெயில் சுட்டரிக்கிற அந்த சமயம். காலையில் ஒரு 8 மணி இருக்கும். 8 மணி இருக்கும்போது அங்கே ஒரு காவல் நிலையத்துக்குள்ள ஒரு ஒரு பிஞ்சு ஒரு ஒரு சிறுவன் உள்ளே நிற்கிறான். அந்த சிறுவன் ரொம்ப பார்க்கவே ரொம்ப ஒரு பரிதாபமான ஒரு நிலையில் இருக்கிறான். அந்த கால்கள் ரொம்ப நடுங்கின ஒரு ஒரு காட்சியை அங்கே உள்ள காவல்துறை எல்லாருமே பார்க்குறாங்க. அங்கே உள்ள ரொம்ப ஒரு நிசப்தமான ஒரு சூழல், ஃபேன் சுற்றுற சத்தம் கூட கேட்கக்கூடிய அளவுக்கு, அந்த அளவுக்கு ஒரு நிசப்தமான ஒரு சூழல் இருக்குது. அப்போ அந்த சிறுவன் அங்கே உள்ள அந்த மேஜையை பிடிச்சிக்கிட்டு, காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுங்க, எங்கள் அப்பா கிட்டேருந்து என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஒரு நடுக்கமான ஒரு குரல் கேட்குது. இந்த சத்தம் அதுவே ரொம்ப ஒரு மெலிந்த ஒரு குரலாக இருக்குது. அது அந்த குரல் அந்த குரலிலேயே தெரியுது எந்த அளவுக்கு ஏதோ வழியோ வேதனையோ ஏதோ தாங்கி கொண்டு இருக்குது அப்படிங்கிறது புரியுது. அங்கே உள்ள காவலர்கள், பெண் காவலர், ஆண் காவலர்கள் எல்லாருக்குமே அந்த சூழல் புரியுது. இருந்தாலும் இந்த ஒரு சிறுவன் எப்படி இங்கே வந்தான், இந்த காவல் நிலையத்துக்கு எப்படி வந்தான், இவன் யார் அப்படிங்கிறது எல்லாரும் மனநிலையிலையும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. ரொம்ப ஒரு நடுக்கமான ஒரு ஒரு தோற்றமாக இருக்கான். மெலிந்த ஒரு தேகம். இப்படி இருக்கக்கூடிய அந்த சிறுவன், இந்த சிறுவன் எதை கொண்டு வந்திருக்கான், என்ன மாதிரி பிரச்சனை இருக்கும், அவங்க அப்பா என்ன செஞ்சார் அப்படிங்கிற மாதிரி சில கேள்விகள் எல்லாம் எல்லாரும் மத்தியில் இருக்குது. அப்படி இருக்கும்போது அங்கே உள்ள ஒரு பெண் காவலர் மேரி அப்படின்னு கூடிங்க அவங்க முன்னாடி வராங்க. முன்னாடி அந்த சிறுவனை தொட்டு அவங்க கேட்குறாங்க, நீ யார் அப்படின்னு, என்னை காப்பாற்றுங்க, எங்கள் அப்பா அரெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி அவன் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான். எல்லாரும் ஒருத்தர் பார்க்குறாங்க. இது என்னடா இது, ஏதாவது ஒரு சின்ன பையன் கொண்டு வந்திருக்க ஒரு கேஸு, இது ஒன்றும் புரியலையே, இதை நம்ம எப்படி அதை எடுத்து போகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு எல்லாருமே பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது உங்கள் அப்பா என்ன செய்கிறாங்க, எங்கள் அப்பா என்னை தினமும் என்னை அடிப்பார் அப்படின்னு சொல்கிறான். உங்கள் அம்மா எங்கே அப்படின்னு அவங்க உள்ள ஒரு அதிகாரி கேட்குறாரு. அப்போ அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, எங்கள் அம்மா வாக்கிங் போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். எல்லாருக்கும் ரொம்ப டவுட்டாக இருக்குது. இது ஏதோ ஒரு வித்தியாசமாக இருக்கே, ஏதோ ஒன்று நடந்திருக்கு. ஸோ அது இந்த சிறுவனுக்கு அது தெரிஞ்சிருக்கா தெரியலையான்னு தெரியல. பட் இருந்தாலும் இப்போ நமக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. இப்போ இந்த சிறுவனை தான் நம்ம என்கொயரி பண்ணி இது உண்மை என்னன்னு கண்டுபிடிக்க வேண்டிய சூழலில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பார்க்குறாங்க. பட் இருந்தாலும் சிறுவனாக இருந்தாலும் அவனுடைய குறை என்ன அப்படின்றது நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ அதனால் அவங்க அவனை மேலும் மேலும் அவனை கேள்விகள் கேட்குறாங்க. உன் வீடு எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அந்த சிறுவனுக்கு தன்னுடைய வீட்டு விலாசம் சரியாக சொல்ல தெரியல. ஆனால் அவனால் எங்கே இருக்குது என்னால் காட்ட முடியும் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஸோ இதை பேஸ் பண்ணி அவன் சொன்ன ஒரு சில அடையாளங்கள் எல்லாம் வச்சு ஒரு சில அதிகாரிகள் அங்கே அவன் சொன்ன அந்த அடையாளத்தை வச்சு போனால் அது ரொம்ப ஒரு ஸ்லம் ஏரியா மாதிரி இருக்குது. ஒரு பக்கம் நல்ல ஒரு பெரிய மாளிகைகள்லாம் இருக்குது, இன்னொரு பக்கம் ஸ்லம் ஏரியாவாக இருக்குது.
இவன் சொல்கிற இந்த அடையாளம் வந்து இந்த ஒரு ஸ்லம் ஏரியா மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு சில அடையாளங்கள் எல்லாம் வச்சு நம்ம ஒரு ஒரு வீட்டுக்கு அவங்க போகிறாங்க. அங்கே போனால் அங்கே ஒரே ஒட்டடை படிந்த வீடாக இருக்குது, புல் முளைச்சிருக்கு. பார்க்கவே வந்து மனிதர்களை ஒரு இருக்கக்கூடிய ஒரு வீடு மாதிரியே தெரியல. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழலாக இருக்குது. இதுவுமே வந்து பராமரிக்கலை. அதாவது ஒரு பெண்ணை இருந்து அதை பராமரித்தால் வேறு மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இது வந்து யாரும் இதுக்குள்ளே இருப்பாங்களா அப்படிங்கிற அளவுக்கே ஒரு சந்தேகம் வரக்கூடிய அளவுக்கு அந்த வீட்டோட அமைப்பு அங்கே இருக்குது. பட் இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த வீட்டோட காலிங் பெல்லை அழுத்துறாங்க. அந்த சமயத்தில் எல்லாரும் வந்து சுற்றி வளைச்சு அந்த வீடை வந்து சுற்றி வளைச்சு இருக்காங்க. அப்போ அதுக்குள்ளே இருந்து ஒரு 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 இளைஞர் அந்த கதவை வந்து திறக்கிறாரு. திறந்ததும் அவரை பார்க்கும்போது ரொம்ப மெலிந்த தேகத்தோடு இருக்கிறாரு. கிழிந்த உடையை அணிந்திருக்காரு. அவருடைய முகத்தில் அந்த அளவுக்கு ஒரு தெளிவில்லை. இன்னொன்று, இவர் இந்த பையனுடைய அப்பாவா? இன்னும் அது மட்டும் இல்லாமல் இந்த பையனை அடிக்கிறதுக்கான அந்தளவுக்கு ஒரு வலு இவருக்கு இருக்குமா அப்படிங்கிற கேள்வியோட என்ன செய்கிறாங்க, நீ வந்து நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம் உன்னைய அப்படிங்கிற மாதிரி அந்த அதிகாரியெல்லாம் சொல்கிறாங்க. அதை கேட்டு நீங்கள் யார், என்ன எதுக்கு வந்து அரெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு அவன் கேட்குறான். எதுக்கு இந்த அதிகாரிகள்லாம் என்ன சொல்கிறாங்க, நீ முதல்ல ஸ்டேஷனுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் விலங்கு மாட்டி கொண்டு வராங்க. கொண்டு வந்ததும் உன்னுடைய மகன் தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தது, ஸ்டேஷனில் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வர்றாங்க. இவனுக்கு ஒன்றுமே புரியல. என்ன ஏன் பையனா அவன் ஏன் அங்கே வரான், அங்கே வர்றதுக்கான காரணம் என்ன, ஒன்றும் புரியல. அவனுக்கு வந்து ஒரு வரை குழப்பமாக இருக்குது. அப்படி இருக்க சூழ்நிலையில் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. போன உடனே அந்த இளைஞன் வந்து உள்ளே நுழையும் போது அந்த பையன் யாருமே எதிர்பாராத ஒரு விஷயம் நடக்குது. அவன் ஓடி வந்து அப்பான்னு கட்டி அணைச்சிக்கிறான். அணைச்சிக்கவும் அவரும் வந்து பாசமோடு அவனை வந்து கொஞ்சுறாரு. இதை பார்த்ததும் எல்லாருக்கும் வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல வார்த்தைகள். அதாவது என்ன இந்தளவுக்கு வந்து தான் அப்பா மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா இந்த பையன், இப்போ என்னென்னா அப்பாவை வந்து ஓடி போய் கட்டி அணைச்சிக்கிட்டானே அப்படின்னு எல்லாரும் பார்க்குறாங்க. அப்போது ஒரு விஷயம் அப்போ தான் தெரிய வருது, என்ன ஏன் அப்பா மேலே இப்படி ஒரு அலிகேஷன் வைக்கிற அப்படின்னு கேட்கவும் அவன் சொல்கிறான், எங்கள் அப்பா வந்து தினமும் எனக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறாரு, ஆனால் அவர் எதுவுமே சாப்பிட்றதில்ல. தினமும் நைட்டு ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்குறாரு, அதில் ஒன்றுமே இல்லை. அதனால் அவர் ரொம்ப கத்துறாரு. கத்தி அந்த ஃப்ரிட்ஜுக்கிட்ட பேசுகிறாரு, எனக்காக நீ எதுவும் வைக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி. என்னால் இதை பார்த்துட்டு இருக்க முடியல அப்படிங்கிற மாதிரி அந்த சிறுவன் வந்து சொல்கிறான். இதை கேட்டு இது என்ன ரொம்ப பெக்குலியரான விஷயமா இருக்கே, என்ன அப்படின்னு உங்கள் ஒய்ஃப் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டதும் இவன் சொல்கிறான், அந்த மாதிரி என் மனைவி வந்து இறந்துட்டா, நான் வந்து இந்த விஷயத்தை இவன்கிட்ட சொன்னால் இவனால் அது எப்படி எடுத்துக்க முடியும்னு எனக்கு தெரியல, அதனால தான் அவன் வந்து வாக்கிங் போனதான் நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். இப்போ இந்த ஓரளவுக்கு இவங்களுக்கு புரியுது. அது மட்டும் இல்லாமல் நீ ஏன் அப்பா மேலே இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்குற அப்படின்னு கேட்டதுக்கு அவன் இந்த சிறுவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் வந்து கேள்விப்பட்டேன், நான் வந்து நியூஸ்லலாம் பார்த்தேன், இந்த மாதிரி போலீஸ் அரெஸ்ட் பண்ண கைதிகளுக்கெலாம் வந்து 3 நேரமும் சாப்பாடு ஜெயிலில் கொடுப்பாங்க அப்படின்னு. அதனால எங்கள் அப்பாவுக்கு வந்து 3 நேரம் சாப்பாடு கொடுக்கணும், அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி நான் அப்பா மேலே கம்ப்ளைண்ட் பண்ணேன் அப்படின்னோடனே எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு பையனுக்கு இவ்வளோ ஒரு உங்கள் அப்பா மேலே இந்தளவுக்கு ஒரு அன்பு, அதுக்கான ஒரு சொல்யூஷனை இந்தளவுக்கு யோசிக்க முடியுமா அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க, சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் அனுப்பி வைக்கிறாங்க, எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல். இது மறுநாள் என்ன ஆகுதுன்னா, மறுநாள் அந்த வீட்டு காலிங் பெல்லு அழுத்தப்படுது. ஹென்ரியோட அப்பா வந்து கதவை திறக்கிறாரு. திறக்கும்போது ஒரு சில பேர் வந்து கையில் கொஞ்சம் உணவும் தேவையான ஒரு சில பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து கதவை தட்டுறாங்க போலீஸோட உதவியோட.
இவனை திறந்து பார்த்த உடனே இவனுக்கு வந்து அதிர்ச்சி. இது மாதிரி நாங்கள் வந்து இந்த சிறுவனை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டோம், உங்களுக்கு உதவி செய்யணும்னு நாங்கள் நினச்சோம், அதனால் நாங்கள் கொண்டு வந்தோம், நீங்கள் இதை வாங்கிக்குவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இதை பார்த்த ஹென்ரியோட அப்பாவுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அதிர்ச்சியாக இருக்குது, இன்ப அதிர்ச்சி தான். இன்னொரு பக்கம் போலீஸ் அதிகாரி சொல்கிறாரு, உனக்காக வந்து எங்கள் ஸ்டேஷன்லேயே ஒரு வேலை ஒன்று நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம், நீ வரியா அப்படின்ன உடனே இதை விட வேறு என்ன எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி ஹென்ரியோட அப்பாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இதுக்கெல்லாம் காரணமாக இருந்த அவருடைய மகனை வந்து கட்டி அணைச்சிக்கிறாரு. அதாவது அப்பா வந்து மகனுக்கு எல்லாத்தையும் வந்து செய்ய முடியும், ஆனால் ஒரு மகன் இந்த 6 வயது சிறுவனால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது இதை விட என்ன செய்ய முடியும் அப்படின்னு தான் சொல்லணும். அதன் பிறகு அந்த கம்யூனிட்டியில் எல்லாருக்கும் இது தெரிய வந்து, இது போன்ற அந்த சமயங்களில் ஒரு சில பஞ்சம் இதெல்லாம் நிலவுற சமயம், மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாத சமயம், அப்படிப்பட்ட சூழலில் எவ்வளோ குடும்பங்கள் வந்து சாப்பாடு வழி இல்லாமல் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியாமையே இருந்த விஷயம் தெரிய வருது. அதன் பிறகு கம்யூனிட்டி எல்லாம் சேர்ந்து நிறைய ஆர்கனைசேஷனை உருவாக்கி இப்படிப்பட்ட கஷ்டப்படுற குடும்பங்களுக்கெல்லாம் வேண்டியவற்றையெல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து எல்லாரும் அதை வந்து இதுக்கு காரணமான இந்த ஹென்ரியை தான் வந்து ஊர் உலகமே வந்து பாராட்டுச்சுன்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு மகனை பற்றி அந்த ஊர் மக்கள் எல்லாரும் வந்து தெரிய வந்து அவனை வந்து கொண்டாடினாங்க. இதுக்கு பிறகு நிறைய ஆர்கனைசேஷன்லாம் உருவாகினதுக்கு இந்த சம்பவம் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.